ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் சைபர் சேஃப்டி அப்படிங்கிற ப்ரோஸுக்கான புக் பேக் கொஷின்ஸ் தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டில் அந்த லெசன் நோட்டி வார்ம் அப் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். அதுக்கான உங்களுக்கு க்ளூ வந்து கீழே கொடுத்துட்டாங்க, பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிறது பர்சனல் கம்ப்யூட்டர், செகண்ட் பாருங்கள் லேப்டாப், தேர்டு டேப்லெட், அடுத்தது பார்த்திங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர், அடுத்து பாம் டாப், அடுத்தது வாட்ச் கம்ப்யூட்டர். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ்க்கு ஃபுல்லாக அப்படியே போயிடலாம். அடுத்தது பாருங்கள் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதில் உங்களுக்கு சூஸ் த கரெக்ட் சினானிம்ஸ் ஃபார் த இட்டாலிசிஸ்டு வேர்டு. அதை நம்ம மீனிங் கண்டுபிடிக்கணும், சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐ வாஸ் ரியலி ஸ்கேர்டு. ஸ்கேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஃப்ரைட்டன்டு. அடுத்து செகண்டு லெட் அஸ் ப்ரௌஸ் அபவுட் இட். ப்ரௌஸ் மீன்ஸ் இந்த இடத்துக்கு சர்ஃப், ஏ தான் ஆன்சர். அடுத்து தேர்டு there is a chance to get addicted. அடிக்டடுக்கு accustomed, ஏ தான் ஆன்சர். அடுத்தது ஃபோர்த்து we cannot ignore the benefits of internet. பெனிஃபிட்ஸ் இந்த இடத்துல ஃபேவரபிள், ஏ தான் ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த்து ஷீ கேதர்டு த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த இன்டர்நெட். கேதர்டு மீன்ஸ் இந்த இடத்துக்கு கலெக்டட், பி தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள் பியில் சூஸ் த கரெக்ட் ஆன்டனிம்ஸ், ஆப்போசிட்ஸ் பார்க்கணும் நம்ம. ஃபஸ்ட்டு பாருங்கள் த எக்ஸ்ப்ளோஷன் ஹேட் வீக்கண்ட் த பில்டிங்ஸ் ஃபவுண்டேஷன். அதாவது வீக், அதுக்கு என்ன ஆப்போசிட் இருக்க முடியும்? ஸ்ட்ராங். இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கறல சி strengthen the answer. அடுத்தது செகண்ட் பாருங்கள் a stranger was roaming around the street. stranger அப்படிங்கிறது யாரும் முன்ன பின்ன தெரியாதவங்க. அதுக்கு ஆப்போசிட் என்ன பார்த்தீங்கன்னா வெல் நோன், நல்லா தெரிஞ்சவங்க, ஏ தான் ஆன்சர். அடுத்தது தேர்ட் பாருங்கள் வைரவன் இஸ் ஹேவிங் எ ஸ்பாட் ஆஃப் பாதர் வித் லா. பாதருக்கு ஆப்போசிட் இருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரி, ஏ தான் ஆன்சர். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் he asked the manager to improve the facility in the hall. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி கம்ஃபர்ட், சரியா? அடுத்து ஃபிஃப்த்து எ குட் டயட் இஸ் பெனிஃபிஷியல் டு ஹெல்த். பெனிஃபிஷியல் அப்படிங்கிறது நல்லது. இதில் கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல், இது கெடுதல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, சி தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள் சி கொஷனில் ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இஸ் அ கிரேட் டூல் வேர் ஒன் கேன் கேதர் இன்ஃபர்மேஷன். இன்டர்நெட்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், என்ன கலெக்ட் பண்ணுறோம்? இன்ஃபர்மேஷன். செகண்டு கிளாடின் இஸ் கேதரிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஹிஸ், எதுக்காக? சயின்ஸ் ப்ராஜெக்ட். தேர்ட் கொஷின் சில்ட்ரன் ஷுட் யூஸ் இன்டர்நெட் வைஸ்லி, சரியா? அடுத்து ஃபோர்த்து வி ஷுட் கீப் அவர் பர்சனல் டீட்டெயில்ஸ் வெரி ப்ரைவேட் இன் த இன்டர்நெட், சரியா? நம்மளோட டீட்டெயில்ஸ் இன்டர்நெட்டில் தெரியாமல் கூட விட்டுறக்கூடாது. அடுத்து ஃபிஃப்த்து வி ஷுட் நாட் கெட் அடிக்டட் டு மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோனுக்கு நம்ம அடிக்ட் ஆகிடக்கூடாது, எந்நேரமும் மொபைல் ஃபோன் வச்சுட்டு இருக்கக்கூடாது. அடுத்து டி கொஷின் பாருங்கள் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபஸ்ட் கொஷின் கிளாடின்ஸ் மாம் நியூ ஹவு ஸ்க்ரூகேஜ் ஒர்க்ஸ். தெரியுமா உங்களுக்கு? தெரியாது இல்லையா? ஸோ ஃபால்ஸ். செகண்ட் கொஷின் வி யூஸ் இன்டர்நெட் டு கேதர் இன்ஃபர்மேஷன் அண்ட் கெயின் நாலேஜ். இது வந்து ட்ரூ. தேர்ட் ஒன் ராணி வாஸ் ஃப்ரைட்டன்ட் ஆஃப் அன் ஆன்லைன் ப்ரெடிட்டர். இது ட்ரூ. ஃபோர்த்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டோன்ட் மிஸ்யூஸ் யுவர் இன்ஃபர்மேஷன். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இது ராங். டு நாட் கிவ் யுவர் நேம், அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர் டு த ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது சரி. ஸோ ட்ரூ. சிக்ஸ்த் ஒன் டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் குட் ஃபார் நத்திங். அளவுக்கு அதிகமானால் எல்லாமே நஞ்சு தான் இல்லையா? கெடுதல் தான். ஸோ இது ட்ரூ. அடுத்து இ கொஷின் பாருங்கள். இ கொஷின்ஸ்க்கான ஆன்சர், பின்னாடி வர கொஷின்ஸ்க்கான ஆன்சர் எல்லாமே நான் தனியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், அதில் பார்த்துடலாம் குட்டீஸ். பாருங்கள் கொஷின் ஆன்சர் பார்த்துடலாம். இ கொஷின் பாருங்கள் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் இன் அ சென்டென்ஸ் ஆர் டூ. ஃபர்ஸ்ட் கொஷின் why did Gladyn's mom ask him to browse? Gladyn's mom asked Gladyn to browse to know about the working of a screw gauge.
ஸ்க்ரூ கேஜ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக அவங்க ப்ரௌஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. சரியா? செகண்டு, why do we use the internet? இன்டர்நெட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இன்டர்நெட் ஹெல்ப்ஸ் அஸ் டு கனெக்ட் வித் பீப்புள் அரவுண்ட் த வேர்ல்டு. வேர்ல்டில் இருக்கிற பீப்புளை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அலோவ் அஸ் டு வாட்ச் மூவிஸ் வாட்ச் பண்ணுறதுக்கு, லிசன் டு மியூசிக் வந்து நம்ம கேட்குறதுக்கு, ப்ளே கேம்ஸ் விளையாடுறதுக்கு, அண்ட் என்ஜாய் வேரியஸ் அதர் ஆக்டிவிட்டீஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நமக்கு இன்டர்நெட் யூஸ் ஆகுது. இன்டர்நெட் இல்லைன்னா இப்போ எதுவுமே கிடையாது. அடுத்து தேர்டு, வாட் வாஸ் ராணி அஃப்ரைட் ஆஃப்? ராணி எதுக்கு பயப்படுறாங்க? ராணி வாஸ் அஃப்ரைட் ஆஃப் அ ஸ்ட்ரேஞ்சர் சேட்டிங் வித் ஹர் எவ்ரிடே யூஸிங் பேட் வேர்ட்ஸ். ராணி எதுக்காக பயப்படுறாங்க? ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து டெய்லியும் சேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு, இல்லையா? சரி. அடுத்து ஃபோர்த்து, வாட் வாஸ் த ஃபாதர்ஸ் அட்வைஸ் டு ராணி? ராணியோட அப்பா என்ன அட்வைஸ் பண்ணுறாங்க? ஃபாதர் அட்வைஸ் ராணி நாட் டு ரெஸ்பாண்ட் டு த மெசேஜ் ஈவன் இஃப் ஹி கண்டினியூஸ்லி டிஸ்டர்ப்டு ஹர். Still, if he bothered her, the father would take care of the predator. மெசேஜ் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தாலும் நீ ரிப்ளை பண்ணாதேன்னு அவங்க ஃபாதர் சொல்கிறாங்க, ராணியோட ஃபாதர். சரி, ஃபிஃப்த்து பாருங்கள். ஹூ இஸ் அன் ஆன்லைன் ப்ரெடிட்டர்? ஆன்லைன் ப்ரெடிட்டர் யார்? அன் ஆன்லைன் ப்ரெடிட்டர் இஸ் அ பர்சன் ஹூ செக்ஷுவலி எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் எ சைல்டு ஓவர் த இன்டர்நெட். குழந்தைங்களை வந்து அது இதையாக சொல்லி அவங்க மனசுக்கு எடுக்கிறது, அவங்க அதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ப்ரெடிட்டர். சரி, அடுத்தது சிக்ஸ்த்து, வாட் வாஸ் த ஃபாதர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கிளாடின் அண்ட் ராணி? கிளாடின் அண்ட் ராணிக்கு அவங்க அப்பா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபாதர் அட்வைஸ்டு ராணி அண்ட் கிளாடின் நெவர் டு சேட் வித் எனிபடி அன்டில் தே நோ தம் லைக் கிளாஸ்மேட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எட்ஸெட்ரா. இவங்கள ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர வேறு யார் கூடயும் சேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? அது நமக்கு தான் ரொம்ப கெடுதல். சரி, அடுத்தது செவன்த்து, வாட் டூ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டூ வித் அவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன்? நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மே யூஸ் அவர் ப்ரொஃபைல் அண்ட் மிஸ்யூஸ் அவர் இன்ஃபர்மேஷன் வித்தவுட் அவர் நாலேஜ். நம்மளோட நாலேஜ் இல்லாமல், நமக்கு தெரியாமையே நம்மளோட ஃபோட்டோலாம் தவறாக பயன்படுத்துவாங்க. சரியா? ஸோ அடுத்தது எயித்து, வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர்? கம்ப்யூட்டரோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் அண்ட் த இன்டர்நெட் ஆர் ஹெல்ப்ஃபுல் டு அஸ் சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி. தே ப்ரொவைட் அஸ் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஆல்சோ அண்ட் ஷாப்பிங் ஃபெசிலிட்டிஸ். எல்லாமே தருது நமக்கு கம்ப்யூட்டர் தான், இல்லையா? கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட் மூலமாக நம்ம இப்போது இருக்கிற இதில் காலகட்டத்தில் எல்லா வசதியும் நமக்கு இருந்த இடத்துல இருந்தே நமக்கு கிடைக்குது. அப்படிங்கிற காரணம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரும் இன்டர்நெட்டும் தான். சரியா? அதை வந்து சரியான வகையில் வந்து நம்ம பயன்படுத்தணும். அடுத்தது எஃப் கொஷின் பாருங்கள். ஆன்சர் த ஃபாலோயிங் இன் அபவுட் 100 words. ஃபர்ஸ்ட் கொஷின், ஹவு ஷுட் ஒன் யூஸ் த டெக்னாலஜி ஆஃப் த ப்ரெசன்ட் வேர்ல்டு? அதாவது இந்த இருக்கிற ப்ரெசன்ட் வேர்ல்டில் டெக்னாலஜியை எப்படி ஒருத்தர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஷுட் யூஸ் த டெக்னாலஜி ஆஃப் த ப்ரெசன்ட் வேர்ல்டு கேர்ஃபுல்லி அண்ட் வைஸ்லி. இட் இஸ் பெனிஃபிஷியல் டு அஸ், ஆல் ஆஃப் அஸ். எல்லாத்துக்கும் பெனிஃபிஷியல், கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணணும். பட் வி ஃபேஸ் சம் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வைல் யூஸிங் இட். ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ஃபார் ஷேரிங் இன்ஃபர்மேஷன் ஆர் நாலேஜ் அமாங் known members. We should never chat with anybody until we know them. ஒருத்தரை நமக்கு நல்லா தெரியாமல் யார் கூடயும் சேட் பண்ணக்கூடாது. நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தால் சேட் பண்ணலாம், அது தப்பான விஷயமா இருக்கக்கூடாது. They could be our classmates, friends and family members. அவங்க யாராக இருக்கலாம்? கிளாஸ்மேட்டாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம். வி ஷுட் கீப் அவர் பர்சனல் டீட்டெயில்ஸ் வெரி ப்ரைவேட். நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸை வெரி ப்ரைவேட்டாக வச்சுக்கணும். Strangers may use our profile and misuse our information without our knowledge. Internet or mobile helps us to connect with people around the world. They allow us to watch various activities, but too much of anything is not good for us. சரி, செகண்ட் கொஷின் பாருங்க. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் சம்ஒன் இஸ் அடிக்டட் டு எ மொபைல் ஃபோன்? ஒருத்தர் வந்து எப்பவும் மொபைல் ஃபோனே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும்? மொபைல் அடிக்ஷன் காசஸ் செவரல் சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் சச் அஸ் ஹெடேக்ஸ், தலைவலி வரும், வீக்கெண்ட் ஐசைட்டு, நமக்கு கண்ணில் பிரச்சனை வரும், ஸ்லீப் டிஸார்டர்ஸ், அதாவது தூக்கம் கெடும், நம்ம தூக்க பிரச்சனை வரும், டிப்ரெஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு வரும், சோசியல் ஐசோலேஷன் வரும்,
அக்ரெசிவ் பிஹேவியர், நம்மளோட பிஹேவியரில் வந்து நிறைய மாற்றங்கள் வரும். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், தெரியாமல் இப்போ குழந்தைங்களாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆன்லைன் கேம்ஸ் அப்படி இப்படின்னு போய் நிறையா அம்மா அப்பாங்களுக்கே தெரியாமல் அமௌண்ட்லாம் தெரியாமல் விட்டுட்டு பெரிய பிரச்சனை கொண்டு தர்றாங்க இல்லையா, அதுதான். ruined relationship, no or low professional growth, too much of nothing is good for too much of anything is good for nothing, அளவுக்கு அதிகமான எதுவும் நல்லதில்லை, அதை தான் சொல்ல வராங்க. சரி, அடுத்த தேர்ட் கொஷின். we can't ignore the benefits of internet and mobile phone. நம்ம வந்து இன்டர்நெட்டையும் மொபைல் ஃபோனையும் இக்னோர் பண்ண முடியாது, தேவையான அளவு பயன்படுத்தணும், அதை ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, we can't ignore the benefits of internet and mobile phones to our life, educationally and socially. They help us to connect with people around the world. They allow us to watch movies, listen to music, play games and enjoy various other activities. Internet helps us to gather information and gain knowledge. Online facilities are for sharing knowledge and information among no members. We should never chat with anybody until we know them, like classmates, friends and family members. We should also limit the usage of the internet, mobile phones to take charge of our life. நம்ம வந்து லிமிட்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வொக்காபுலரி. உங்களோட டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 187 இருக்குது பாருங்கள். பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் எப்படி இருக்குது பாருங்கள். ஏ கொஷின், ஃபைண்ட் த சூட்டபிள் பிரிட்டிஷ் ஆர் அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் அண்ட் ஃபில்லிங் தி ஃபாலோயிங். அதாவது பிரிட்டிஷ்லேயும் அமெரிக்காலேயும் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃப்ளாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, இது பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லிஃப்ட்டை வந்து எலிவேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரோல் அதை வந்து கேசலின் அப்படின்னு சொல்கிறாங்க. சிப்ஸு அதை வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஸ்கட்ஸ் இது பார்த்திங்கன்னா குக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாலிடே அது பார்த்திங்கன்னா வெக்கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இது நம்ம இந்த வார்த்தை எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் இல்லையா. சரி, அடுத்தது ஸ்பெல்லிங் டிஃப்ரென்சஸ் பாருங்கள். Find the suitable British or American English spelling and filling the blanks. Apologies அதுக்கு வந்து GISE போடலாம், GIZT போடலாம், ரெண்டும் மீனிங் ஒன்று தான். ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா JUDGE போடாமையும் எழுதலாம், E போட்டும் எழுதலாம். நெய்பர் பார்த்தீங்கன்னா BOUR எழுதலாம், BORம் எழுதலாம். அடுத்தது ட்ரீம்ட் அதை வந்து ட்ரீம்டு. ஏரோப்ளைன் ஏர்பிளேன் அப்படின்னு எழுதுறாங்க. ப்ளஃப்பை வந்து ப்ளோ அப்படின்னு எழுதுகிறாங்க. சரியா, எழுதலாம். பிரிட்டிஷ்லேயும் அமெரிக்கன்லேயும் இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது ஸ்பெல்லிங் டிஃப்ரென்சஸ். இதில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வேர்ட்ஸில் எப்படி இருக்கும், அமெரிக்கன் வேர்ட்ஸில் எப்படி இருக்கும். கலர் பார்த்தீங்கன்னா COLOUR, அமெரிக்கன் வேர்ட்ஸில் COLOR. பிரிட்டிஷில் ஹானர் HONOUR போடுறாங்க, அமெரிக்கனில் HONORன்னு போடுறாங்க. ஃபேவர் FAVOUR போடுறாங்க, அமெரிக்கனில் VOR மட்டும் போடுறாங்க. ஆர்கனைஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் NISE போடுறாங்க, NIZE போடுறாங்க. ரெண்டும் அர்த்தம் எல்லாமே ஒன்று தான். ஓகே, அடுத்தது ரியலைஸ்க்கு SE போடுறாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ZE போடுறாங்க. ரெக்கக்னைஸ்க்கு SE போடுறாங்க பிரிட்டிஷ், அமெரிக்கனில் ZE போடுறாங்க. மீட்டர் METRE போடுறாங்க, METER போடுறாங்க. மாம் பிரிட்டிஷில் வந்து மாம் சொல்கிறாங்க, அமெரிக்கன் வந்து மம். மேத்ஸ் பார்த்திங்கன்னா அமெரிக்கனில் மேத். ப்ரோக்ராம் வந்து பிரிட்டிஷில் MME போடுறாங்க, அமெரிக்கன் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் GRAMனு போடுறாங்க. ஓகே குட்டீஸ், அடுத்தது C கொஷின் பாருங்கள். ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் மீனிங் அண்ட் எப்போனிம் ஃபார் த கிவன் வேர்ட்ஸ். உங்களோட டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்ம 189 இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே பாருங்கள். எப்போனிம் மீனிங் ஆரிஜின். சாக்ஸோஃபோன் பார்த்தீங்கன்னா அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அடால்ஃப் சாக்ஸ் வாஸ் த இன்வென்டர் ஆஃப் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸோ இட் இஸ் கால்ட் சாக்ஸோஃபோன். ஆன் த நேம் ஆஃப் அடால்ஃப் சாக்ஸ், எ பெல்ஜியன் இன்ஸ்ட்ருமெண்ட் டிசைனர். சரியா, அடுத்தது வேல்கனோ பாருங்கள். வேல்கனோ எரப்ஷன் இஸ் அ நேச்சுரல் டிசாஸ்டர். சம் மவுண்டெயின்ஸ் எரப்ட். சல்ஃபர் காஸ் இஸ் இன் த லாவா ஃபார்ம். இதில் வேல்கன் இஸ் அ mythological character. He is son of Jupiter. Vulcan is the god of fire. அடுத்தது ஈஃபில் டவர். ஈஃபில் டவர் பார்த்தீங்கன்னா
ஐஃபில் டவர்னு சொல்கிறாங்க. ஐஃபில் டவர் இஸ் த டவர் இன் ஃப்ரான்ஸ். இட் இஸ் அன் அயன் டவர் இன் பாரிஸ். An engineer named Gustave Eiffel built the Eiffel Tower. So it was named after the engineer Eiffel. அவர் வந்து அவர் கட்டினதுனால அவர் பெரிய வச்சுட்டாங்க. அடுத்தது பாய்காட். பாய்காட் மீன்ஸ் டு அவாய்ட் சம்திங். பாய்காட் அப்படிங்கிறதுனா ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஏதோ ஒன்று வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது, அதுக்கு பேர் பாய்கட் அப்படின்னு அர்த்தம், அப்படின்னு பேர். இதில் பார்த்தீங்கன்னா a corrupt revenue official was removed from the government. So the farmers used to say, avoid Charles boycott the correct revenue official. In due course, the meaning of the word boycott became avoid. Boycott என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா avoid. அடுத்தது மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த ஹிமாலயாஸ். வேர்ல்ட்லேயும் அதுதான் இல்லையா. George Everest was the first surveyor of India to have the survey in measuring the height of Mount Everest. So the mount was named after George Everest. அவர் வந்து அங்கே சர்வே ஆனதுனால அவருக்கு அப்புறம் எவரெஸ்ட் அப்படிங்கிற நேமே வச்சுட்டாங்க, அவரோட நேம் வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்தது எப்பானிமஸ் வேர்டு பாருங்கள். ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ். கொஷினில் பாருங்கள். ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் எப்பானிமஸ் for the given words. Deaf or hard of hearing. பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஹியரிங் impaired. மென்டலி இல் அவங்கள என்ன சொல்லுவாங்க, சைக்காட்ரிக். மென்டலி அவங்க வந்து கரெக்டாக இல்லை அப்படிங்கும்போது சைக்காட்ரிக். ஃபேட் மீன்ஸ் சங்கி ப்ளம்பி அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது பிளைண்டு பார்த்தீங்கன்னா விஷுவலி சேலஞ்சு, அதாவது குருடா இருக்கிறவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க, கண் பார்வை இல்லாதவங்கள விஷுவலி சேலஞ்சுன்னு சொல்லுவாங்க. லயர் டெல்லர் ஆஃப் டால் டேல்ஸ், அவங்கள தான் லயர்னு சொல்கிறது. சரியா. அடுத்தது லிசனிங். உங்களோட டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 190 இருக்கு. கொஷின் பாருங்கள். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் அப்ரோப்ரியேட்லி. லிசனிங் பேசேஜ் கிவன் த பேஜ் நம்பர் 231 இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். எ மொபைல் ஃபோன் இஸ் லைக் அ வேர்ல்ட் இன் அவர் பாக்கெட்ஸ் ஆஸ் இட் கேன் கனெக்ட் அஸ் டு த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. செகண்ட் கொஷின். Parents do not have to remain in tension if their sons and daughters are late because they can connect to their children at any time. அடுத்தது தேர்டு. Some of the negative effects of a mobile phone are. இது பார்த்தீங்கன்னா all of us எல்லாமே இருக்கு. சரியா. அடுத்தது ஃபோர்த்து. Excessive use of mobile phone can be hazardous to one's health as பார்த்தீங்கன்னா ஹெடேக் வரும், இயரேக் வரும், பிளரிங் விஷன் வரும், எட்ஸெட்ரா எல்லாமே வரும். அதாவது தொடர்ச்சியாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தா. மொபைல் ஃபோன் இஸ் அ த்ரெட் டு ஒன்ஸ் ப்ரைவசி ஆஸ் a hidden camera to take pictures and videos. சரியா. அடுத்தது ஸ்பீக்கிங். உங்களோட டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 190 இருக்கு. ஜி கொஷின் பாருங்கள். இமேஜின் எ வேர்ல்டு வித் நோ புக்ஸ் பட் ஒன்லி புக்ஸ். How would you find such a world? Deliver a 2-minute talk. பாருங்க. World without books would be like feast without salt. அதாவது சாப்பாட்டில் உப்பே இல்லைன்னா அப்படி இருக்கும். நம்ம வந்து புக்கு வைக்காமல் புக்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் புக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. புக்ஸ் ஆர் த ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் நாலேஜ். இன் ஓல்டன் டேட்ஸ் தேர் வேர் நோ கரண்ட் இன் ஹவுசஸ். ஓல்டன் டேஸில் நம்ம வீட்டில் கரண்ட் இருக்காது. there was no computer or mobile phone. கம்ப்யூட்டரோ மொபைல் ஃபோனோ பழைய காலத்துலலாம் இருக்காது இல்லையா. ஈவன் இன் தோஸ் டேஸ் புக்ஸ் ஹெல்ப்டு பீப்புள் டு எஜுகேட் தம்செல்ஸ். இருந்தாலுமே வந்து புக்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் ஆச்சு, பீப்புளை வந்து எஜுகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. புக்ஸ் கேன் பி யூஸ்ட் அட் எனி டைம். அதாவது நமக்கு நெட்டில் படிக்கணும் அப்படின்னா நமக்கு கம்ப்யூட்டர் வேணும், இன்டர்நெட் வேணும், கரண்ட் வேணும். இதில் ஏதோ ஒன்று இல்லைன்னா கூட நம்மளால் படிக்க முடியாது. பட் புக்ஸ் இருந்ததுன்னா எனி டைம்னும் நம்மளால் படிக்க முடியும் இல்லையா. லெஷர்லி வி கேன் ரீட் புக்ஸ். லெஷராக படிக்கலாம் நம்ம. வி கேன் டேக் நோட்ஸ் ஆல்சோ. நம்ம நோட்ஸும் எடுக்க முடியும். ரீடிங் புக்ஸ் டஸ் நாட் கிவ் மச் ஸ்ட்ரெஸ் டு த ஐஸ். அதாவது புக்கில் நம்ம படிக்கிறது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீடிங் புக்ஸ் டஸ் நாட் நீட் இன்டர்நெட். நம்ம புக்ஸில் படிக்கும்போது இன்டர்நெட் தேவைப்படாது. யூஸிங் இன்டர்நெட் எக்ஸசிவ்லி might create health issues such as headaches, earache,
பிளரிங் விஷன் எட்ஸெட்ரா. அதாவது நம்ம புக் படிக்கிறதுனால நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா தலைவலி, ஹெடேக்கு, இயரேக்கு, காது வலி, காது பிரச்சனை, பிளரிங் விஷன், நம்மளோட பார்வை குறைபாடு வருது. சரியா? இது நம்ம உன்னிப்பாக பார்க்குறதுனால இந்த லைட்டு ரேஸ் எல்லாம் நமக்கு எஃபெக்ட் ஆகிறதுனால கண் பார்வை நமக்கு பிரச்சனையாகுது. சரியா? அடுத்தது ரைட்டிங். உங்களோட டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 191 இருக்குது. எஃப் கொஷின் பாருங்கள். ரைட் அ ஃபார்மல் இமெயில் டு த யங் சயின்டிஸ்ட் மிஸ்டர் சுந்தர் பிச்சை, CEO of Google. Request him for an appointment to interview him. அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி. இப்போ ஆன்சர் பாருங்க. டேட் பார்த்திங்கன்னா ஒரு டேட்டு, ஃப்ரம் பார்த்திங்கன்னா ஒரு ஜிமெயில் ஐடி, டு சுந்தர் பிச்சை அவங்களோட ஐடி, சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் ஃபார் அப்பாயின்மெண்ட். ரெக்வஸ்டட் சார், ஐ வுட் லைக் டு இன்டர்வியூ யூ அட் an earliest date. Kindly give me an appointment date to interview with regards. இதில் வந்து தானியா அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கிராமர். அதில் கொஷின் டேக்ஸ் ஏ பார்ட் பாருங்கள். ஃபில்லிங் தி blanks with suitable tags. உங்களோட டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்ம 195 இருக்குது. ஷீ இஸ் கலெக்டிங் ஸ்டிக்கர்ஸ் பார்த்திங்கன்னா ஏஷியன் சி. அதுதான் ஆன்சர். செகண்டு, வி ஆஃபன் வாட்ச் டிவி இன் த ஆஃப்டர்நூன். டோன்ட் வி. சரியா? அதான் ஆன்சர். அடுத்தது தேர்டு, யூ ஹாவ் கிளீன்ட் யுவர் பைக். ஆரின்ட் யூ. அதான் ஆன்சர். ஃபோர்த்து, ஜான் அண்ட் மேஸ் டோன்ட் லைக் மேத்ஸ். டூ தே. சரியா? அடுத்து ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். பீட்டர் பிளேட் ஹேண்ட்பால் எஸ்டர்டே. டிடின்ட் ஹீ. தே ஆர் கோயிங் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல். ஆரின்ட் தே. சரியா? அடுத்து செவன்த் பாருங்கள். மேரி டிடின்ட் டூ ஹர் ஹோம்ஒர்க் லாஸ்ட் மண்டே. டிட் ஷீ. எய்த் கொஷின். ஹீ குட் ஹாவ் பாட் அ நியூ கார். குட் ஹீ. அடுத்தது நைன்த் பாருங்கள். கெவின் வில் கம் டு நைட். ஓன்ட் ஹீ. வில்லுக்கு ஓன்ட் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது ஐ எம் கிளவர். ஆரின்ட் ஐ. சரியா? அடுத்தது பி கொஷின் பாருங்கள். ஃபில்லிங் தி blanks வித் சூட்டபிள் டேக்ஸ். உங்களோட டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்ம 196 இருக்குது. ஃபஸ்ட் கொஷின், ஹீ இஸ் ஸ்லீப்பிங். ஹீ இஸ் ஸ்டில் ஸ்லீப்பிங். ஈஸ்ன்ட் ஹீ. சரியா? ஈஸ் வந்ததுனால ஈஸ்ன்ட் ஹீ கொடுத்துருக்காங்க. அங்கே ஹீர் தான் இருக்குது, அப்போ நம்ம ஹீ எழுதுகிறோம். யூ கோ டு ஸ்கூல். டோன்ட் யூ. சரியா? அந்த ஆன்சர். அடுத்தது லெட் அஸ் கோ ஃபார் அ வாக். ஷால் வி. ஏ தான் ஆன்சர். அடுத்தது ஃபோர்த்து, வி ஓன்ட் பி லேட். வில் வி. பி தான் ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த்து, நோபடி கால்டு. டிட் தே. சி தான் ஆன்சர். சிக்ஸ்த்து பாருங்கள். தே வில் வாஷ் த கார். won't they. வில்லுக்கு won't கொடுத்துருக்காங்க. won't they. அதான் ஆன்சர். பி. அடுத்த செவன்த் பாருங்கள். we must lock the doors. must not we. mustn't we. சி தான் ஆன்சர். அடுத்தது எய்த்து, I am right. அதாவது பார்த்தீங்கன்னா ஆரின்ட் ஐ. சி தான் ஆன்சர். அடுத்தது நைன்த்து, so you bought a car. didn't you. ஏ தான் ஆன்சர். டென்த்து பாருங்கள். யூ wouldn't like to invite my dad. would you. would notக்கு would you அப்படி கொடுத்துருக்காங்க. சரியா? பி தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள். சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். ஏ கொஷின் பாருங்கள். ஸ்டேட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் ஆர் காம்பவுண்ட் அண்ட் விச் ஆர் காம்ப்ளெக்ஸ். எது காம்பவுண்ட் எது காம்ப்ளெக்ஸ்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்ம 198 இருக்குது. ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். மேன் ப்ரொப்போசஸ் பட் காட் டிஸ்போசஸ். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டில் இருக்குது. சரியா? அடுத்தது ஐ வென்ட் பிகாஸ் ஐ வாஸ் இன்வைட்டட். இது காம்ப்ளெக்ஸ். அடுத்து தேர்டு, ஜான்சி ரிட்டர்ன்ட் ஹோம் பிகாஸ் ஹி வாஸ் டயர்டு. இது காம்ப்ளெக்ஸ். சரியா? அடுத்து ஃபோர்த்து, வாட் எவர் யூ டூ வெல். காம்ப்ளெக்ஸ். அடுத்து ஃபிஃப்த்து, லிசன் கேர்ஃபுல்லி அண்ட் டேக் நோட்ஸ். காம்பவுண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ கால்டு ஹிம் பட் ஹி கேவ் மீ நோ ஆன்சர். இது காம்பவுண்ட். த டவுன் இன் விச் ஐ லிவ் இஸ் வெரி லார்ஜ். இது காம்ப்ளெக்ஸ். தே ஆல்வேஸ் டாக் ஹூ நெவர் திங்க். இது வந்து காம்ப்ளெக்ஸ். வி ஷுட் ஈட் டு லிவ்.
பட் வி ஷுட் நாட் லிவ் டு ஈட். இது வந்து காம்பவுண்ட். 10th கவர்ன் யுவர் பேஷன்ஸ் ஆர் தே வில் கவர்ன் யூ. இது வந்து காம்பவுண்ட். சரியா? ஓகே குட்டீஸ், இதோட பார்த்தீங்கன்னா உங்களோட சைபர் சேஃப்டி அந்த லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்த லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸோட உங்களை வந்து பார்க்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன லெசன் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் கண்டினியூஸாக போட ஆரம்பிச்சிடுவேன். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.